காலை வணக்கம். என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 1967 BE மெக்கானிக்கல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அழகப்ப பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் விரிவுரையாளராக சேர்ந்தேன். காரைக்குடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம், அடுத்து ஆசிரியர் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி ஆகிய 3 கல்லூரிகளில் மொத்தம் 30 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அதில் திருநெல்வேலியில் பணிபுரிந்த காலம்தான் அதிகம். 13 ஆண்டுகள் இங்கு பணிபுரிந்தேன். 13 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் HOD கம்ப்யூட்டர் சயின்ஸ். 1987 கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டது. அப்பொழுது கட்டிடம் கிடையாது, ஆசிரியர் கிடையாது, எதுவுமே இல்லை. இருப்பினும் நான் அன்றைக்கு பிரின்சிபலாக இருந்த டாக்டர் ஜே திருவேங்கடம் அவர்களிடம் நாம் கம்ப்யூட்டர் ஆரம்பிக்கலாம் என்று தைரியமாக கூறினேன். அதை அவர் உடனே நீயே HOD நடத்தி என்று முடிவிட்டார்கள். அப்பொழுது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து அரசாங்கத்தினுடைய உதவியுடன் நல்ல பல கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வாங்கி 30 மாணவர்கள் மட்டும் அன்று 96 87 ஆரம்பித்ததால் அன்றைக்கு கம்ப்யூட்டர் படித்த மாணவர்கள் எல்லாம் இன்று மிகவும் நல்ல முறையில் இருக்கின்றார்கள், நல்ல பொசிஷனில் இருக்கின்றார்கள். இந்த கல்லூரி மிக நன்றாக வளர்ந்து அதற்கு காரணம் இந்திய முதல்வர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் ஈடுபாட்டுடன் இந்த கல்லூரியை கவனமாக கவனித்து வருவதால் நன்றாக நடந்து வளர்ந்திருக்கிறது. அத்துடன் பழைய மாணவர்களும் அவர்களால் இயன்றதை இந்த கல்லூரிக்கு செய்வதால் கல்லூரி நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பழைய மாணவர்களுடைய பங்கு மிக போற்றுதற்கு பாராட்டுவதற்குரியது. நான் அதிகமாக பேச விரும்புவதில்லை. இளைஞர்களாகிய உங்களுக்கு 3 அறிவுரைகள் மட்டும் விடைபெறுகிறேன். அவர்களுக்கு தெரியும், மேடைகளுக்கெல்லாம் தெரியும் 3 அறிவுரை என்னவென்று. ஃபஸ்ட்டு மைண்டில் எதை ஏற்காதுங்க, கவலைப்படாதுங்க, நடக்கிறது நடக்கும். ஒய்ஃப் சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் கவலைப்படாதுங்க. ஒய்ஃப் சொல்கிறாலும் இந்த காலில் வாங்கி நடக்க விட்டுருங்க, அதை பற்றி நினைக்காதீங்க. மைண்டு ஃப்ரீயாக வச்சுருக்காங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதுங்க. எப்படியும் ஓவர் பண்ணினா நடத்திருக்கோம், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். 2வது இன்னைக்கு இளைஞர்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிறதுனால எக்ஸசைஸு, உடற்பயிற்சி எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் மினிமம் 1 hour per day யோகா, மெடிடேஷன், வாக்கிங் ஏதாவது பண்ணுங்கள். ஏதாவது கண்டிப்பாக எக்ஸசைஸ் 1 மணி நேரம். ஃபஸ்ட்டு மைண்ட் நினைக்காதீங்க, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 3வது உங்களால் முடிந்த தான தர்மங்கள் பண்ணுங்கள். வாங்குகிற சம்பளத்தில் அட்லீஸ்ட் 10% தானம் பண்ணுங்கள். தானம் பண்ணிட்டு அப்படி மறந்துடுங்க. அவங்க திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்லணும், இது மறக்காதீங்க. இன்றைக்கி உலகத்தில் நன்றியே கிடையாது, யாருமே நன்றி. அதனால் உதவி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. உதவி செஞ்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். உதவி செஞ்சுட்டு அவன் நம்ம சொல்லலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தாப்புல உதவி செய்யறதுக்கு மனசு வராது. அதனால் நீங்கள் உதவி செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இந்த 3ஐயும் நான் கடைப்பிடிக்கிறதுனால தான் இன்றைக்கி எனக்கு வயசு 83, 52 ஆண்டுகள் பொறியியல் கல்லூரி பணிபுரிந்தேன். 30 ஆண்டுகள் கவர்மெண்ட் சர்வீஸ், 22 ஆண்டுகள் நேஷனல் இன்ஜினியரிங் கல்லூரி பயில்பட்டு. ஆகவே அனைவரும் வளமுடன் வாழ்ந்து சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I think it will be very helpful for us to run the rest of our, we are already 50, rest of our years
I think this will be very useful for us. Apart from that, I think eventually I would like you to share your health secret as well, because now அப்ப எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நானும் மாறிட்டோம். But kudos to you. Please keep it up. That's awesome. Okay. Jokes போலாமா? Jokes. இப்போ மெதுவாக டைம் போயிட்டு இருந்தாங்க. Joke இல்ல. Okay, one more question. How do EEE engineers greet each other at the reunion? Yeah, while maybe while he's discussing, maybe after that, any EEE engineers here? Yeah. Yeah. Every EEE engineers greet each other at the reunion. சொல்லு சித்ரா. போமா கோயில் போயிட்டு What's up? வாட்ஸ் அப். Watts? You remember kilowatts, megawatts? சரி இப்போ நிற்கலாம் என் ஜோக்கு. இஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு இங்கே. ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அவனை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஜோக்ஸ் தான். நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாமா? சரி, let's invite the next dignitary to the stage. Before that, I'll give a brief introduction. Dr. D. Shalini Punitham Vadani, ma'am. She's a respected academician and former principal of the Government College of Engineering, Tirunelveli. Her early days in the EC department laid the groundwork for the transformational leadership she later demonstrated as principal of the college. The EC alumni or GCE proudly acknowledge Dr. Shalini ma'am for her lasting impact on generations of engineers. Though now retired, Dr. Shalini's influence continues to resonate through the many students, colleagues and initiatives she had inspired. Let's give a round of applause for her and invite to the podium. அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் சொல்லியிருக்கிறேன். சொல்லப்போனால் 30 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே நான் பார்க்குறோம். அதாவது ஆசிரியர் பணி ஒன்று தான் நாங்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகும் எங்களை இந்த காலேஜுக்கு வர வைக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து எங்களை வந்து விரும்பி அழைத்து எங்களை கௌரவப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துறீங்க. அதனால நாங்கள் வந்து இங்கே மறுபடியும் ஒவ்வொரு இயரும் நாங்கள் வந்து பொசிஷன் இருக்கிறப்ப ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பொசிஷன் இருக்கும்போது அப்படி சுற்றி வருவாங்க. ஒன்ஸ் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ப்ரொஃபஷன் மாத்திரம் எங்களுக்கு லைஃப்பில் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது. ரீசெண்டாக லாஸ்ட் மார்ச்சில் வந்து நான் மிசோரம் போயிருந்தேன். எதுக்குன்னா மிசோரம் ஸ்டூடெண்ட்ஸ் திருநெல்வேலி GCE திருநெல்வேலியில் படித்த மிசோரம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து ஒரு ரீயூனியன் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சுபா மேடம் கூட வர்றப்ப இருந்துட்டு பிறகு கடைசியில் வரலன்ட்டாங்க. அங்கே போன பிறகு பார்த்தா என் மனசெல்லாம் அப்படி பூரிச்சு போயிடுச்சு. பாதி பேருக்கு நாங்கள் பேசியிருக்கவே மாட்டோம். ஆனால் ஏன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ், அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து நமக்கு புரியாது, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. அவங்க இங்கிலீஷ் பேசுனாலுமே அவங்க ஆக்சென்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவ்வளவு ஒரு இதை கொடுக்குறாங்க. மேடம் இங்கே அப்படி இப்படின்னு இந்த காலேஜ் எங்களை இதாக இருக்கு. இங்கே பார்க்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அங்கே வந்து நல்ல ஃபுல்லாக பேச போட்டு நல்ல வெள்ளி வச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப அழகா எல்லாம் ஹை பொசிஷன் எல்லாம் வந்து செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்காரு. அப்படி ஒவ்வொரு இயர்லையும் பார்த்தீங்கன்னா EBல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்கிறான், பொலிரோவில் வந்து இறங்குறான். அப்படி இங்கே பார்க்குறவங்களுக்கும் அங்கே பார்க்குறவங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம். சொல்லப்போனால் இன்னுமே 30 இயர்ஸில் இது வந்து 30 இயர்ஸ்ங்கிறது ஒரு ஜென்ரேஷன். ஸோ அந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ பரிணாமங்கள், எவ்வளோ வித்தியாசங்கள்.
நீங்கள் வந்து அப்போ பேச்சுலராக ஸ்பின்ஸ்டராக சின்ன பிள்ளைகளா மீசை கூட முளைக்காம எங்கே போகன்னு தெரியாமல் யாரை பார்க்கன்னு தெரியாமல் அப்படி இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 30 இயர்ஸில் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைகள் பிறந்து உங்கள் அம்மா அப்பா எல்லாம் வயசாகி அந்த பரிணாமங்களை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம்தான். அதை நாங்கள் வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் பிள்ளைகளையே ஒரு வளர்ச்சியோடு பார்க்குற மாதிரி தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த திருநெல்வேலியே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இருந்தப்போ உள்ள திருநெல்வேலி வேற, இன்னைக்கு உள்ள திருநெல்வேலியே அவ்வளோ வித்தியாசப்படுது. ஸ்மார்ட் சிட்டின்ட்டு இங்கங்கே இடிச்சு விட்டு அழகாக ரோடு இடி போட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து உங்களை எல்லாரும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேடம் வந்து நிறைய சொன்னாங்க. அதில் வந்து இந்த ஆடிட்டோரியம் கட்டினது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியேட்டிவ் லைக் இந்த அக்பர் பீர்பாலில் சொல்லுவாங்களே, யாரும் வந்து என்னை தள்ளி விட்டாங்கிற மாதிரி தான் இது வந்து. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிஏன்னு ஒரு அக்ரிடேஷனுக்கு வருவாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த காலேஜில் ஆடிட்டோரியம் இல்லை, இந்த காலேஜில் ஆடிட்டோரியம் இல்லை. ஆனால் அது வித்துட்டவங்க வந்து என்பிஏவாக இருக்கலாம். ஆனால் அதை வளர வச்சது வந்து சொல்லப்போனால் இந்த அலுமினி அண்டு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் தான். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு செடியை வளர்க்குற மாதிரி தான். நம்ம ஒரு நாள் வளர்த்து விட்டுருப்போம், அடுத்த நாள் நாய் திரும்பி வெளியே போட்டிருப்போம். அதை எடுத்து திருப்பியும் வச்சு திருப்பி தண்ணி பாய்ச்சி கொஞ்ச நாள் பார்ப்போம், ஒரு மழை வந்திருக்கும், அது சாஞ்சு போயிருக்கும். அது நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே எல்லாம் முடித்து சப்மிட் பண்ணியிருப்போம். அங்கே டோர்ல இருந்து சொல்லுவாங்க இந்த வருஷம் பட்ஜெட் இல்லைம்பாங்க. அடுத்த வருஷம் பட்ஜெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இது பண்ணால் இது வந்து ரொம்ப பெரிய சின்ன சைஸாக இருக்குது, இப்போ தான் சேலத்தில் போட்டாங்க போன வருஷம் தான், அதை வாங்குங்கம்பாங்க. அதை வாங்கி திருப்பி அதே இதை சப்மிட் பண்ணால் இந்த வருஷம் டேட்டு முடிஞ்சு போச்சும்பாங்க. அப்படி பல காரணங்களால் இது போஸ்ட்போன் ஆகிட்டே போச்சு. கடைசி வருஷம் கூட என்னாச்சுன்னா இதில் வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்காது, நீங்கள் பாதி போடுங்கம்பாங்க. யூஸ்வலாக 2/3 காலேஜ் கவர்மெண்ட் கொடுத்து 1/3 வந்து இந்த செல்ஃப் எஃபிஷியன்சி ஸ்கீம்னு காலேஜில் இருந்து நம்ம இதாக பண்ணுவோம். அந்த தடவை பார்த்து நீங்கள் 1/3 போட்டால் கிடையாது அப்படின்றாங்க. நான் இது வந்து மார்ச் 28 அந்த மாதிரி 30க்குள்ளே ஏதாவது 31 ஏதாவது பண்ணி ஆகணும். அப்புறம் ஓடி ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் 50% நாங்கள் போடுறோம், நீங்கள் 50%க்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இயர் எப்படியோ சேங்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளான் அந்த அப்ரூவல் எல்லாம் போய் எச்சி மேடம் வந்து எனக்கு அடுத்தப்பல வந்தாங்க. ஸோ அவங்க வந்து மெடிக்கல் நாட்டம் முடிஞ்சது. எப்போனாலும் அது ஒரு பெரிய கன்சென்ட்ராக இருக்கும். என்ன ஈவெண்ட் வைக்கனாலும் அது டெக்கரேஷனுக்கு பந்தலுக்கு இது அதுன்னு எல்லாத்துக்கும் காசு இருக்கிறதே கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கும். அதில் மற்றதுக்கு எல்லாம் போயிடும். அப்படின்னாலும் சரி ஃபஸ்ட் இயர்ஸ் செகண்ட் இயர்ஸ் வேண்டாம், 3rd இயர் ஃபைனல் இயர்ஸை வைப்போம் அப்படிம்பாங்க. அப்படி நிறைய என்னமோ பிரச்சனைகள் வரும். பட் இந்த இவ்வளோ பெரிய இடம் வந்து ஒரு அண்டர் ஒன் ரூஃப் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி உங்களுக்குலாம் அட்வைஸுங்கிறது வந்து தேவையில்லை. நல்ல எனக்கு தெரிஞ்ச அடிக்கடி வந்து பழனி வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. நான் வந்து இதாக இருக்கிறப்ப நிறைய ஸ்கீம்ஸு இன்னோவேட்டிவ் எல்லாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இந்த காலேஜுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ரவிக்குமார் கூட சொன்னாங்க, இந்த காலேஜ் வந்து நிறைய டீம் ஒர்க்கு எல்லாத்தையுமே ஊக்குவிச்சிருக்குன்ட்டு. எப்படின்னா எங்களுக்கு வேறு ஆளே இருக்காது, உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு வந்து பயங்கர எந்தூசியாஸ்டிக் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படியாவது ஏதோ ஒரு டீம் ஒர்க்கையோ எல்லாத்தையும் நல்லா பண்ணிடுவீங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒன்று மேன் பவரும் இருக்காது, அடுத்தது வந்து மணி பவரும் இருக்காது. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்களாகவே மேனேஜ் பண்ணி அழகாக எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்பிரிட் வந்து இன்றைக்கும் உங்களுக்கு உள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியை வந்து கொடுத்துருக்கலாம். அட்வைஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் எனக்கு நான் யோசிக்கும் போது இந்த பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் வெட்டி எடுக்கப்பட்ட குழியையும் நோக்கி பாருங்கள். ஸோ ரூட்டு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கிறத
அடிக்கடி நோக்கிப்பாங்க. எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் அவங்க தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸை கொடுத்ததுக்கு ஒருவேளை நாங்கள் வந்து உங்களை மோல்டு பண்ணியிருக்கோம். பட் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்தது. அவங்க வளர்த்து இங்கே கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒரு வேளை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ரூட்லேருந்து வந்தீங்க, எந்த நிலைமையிலேருந்து வந்தீங்கன்ட்டு தயவுசெய்து மறக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ரூட்டுங்கிறது வந்து ஓகே, பேரண்ட்ஸு, உங்கள் ஊர், உங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய இது எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அது வந்து கடவுள் கொடுத்தது. கடவுள் வந்து அந்த சொசைட்டிக்கு அந்த இதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக வேணுங்கிறதுனால தான் உங்களை அந்த இடத்துல வச்சுருப்பாரு. இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். கடவுள் வந்து உங்களை அங்கே வச்சுருக்காருன்னா உங்களால் அநேக பிரயோஜனப்படணும். நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி இங்கே வந்து ஆரோக்கிய ஜான்சன் நாங்கள் வந்து நல்லா ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. திடீர்னு மறந்துடும். ஆரோக்கிய ஜான்சன் நாங்கள் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஆர்கனைசேஷன். தேங்க்யூ. டாக்டர் சாமி மேடம் அவங்க வந்து உண்மையாக ஃபேக்ட் செக் பண்ணல. நான் நம்ம காலேஜ் வெப்சைட்டில் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது 2012 2017 வரைக்கும் நீங்கள் பிரின்சிபலாக இருந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு 5 வருஷத்துக்கு யாரும் நீங்கள் பிரின்சிபலாக இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. ஷி ஹஸ் த லாங்கஸ்ட் டென்யூர் இன் அவர் காலேஜ். ஒரு பேட்ச் மொத்தமாக இவங்க பிரின்சிபல் அடியில் தான் இருந்திருக்காங்க. நமக்கு ஒரு ட்ரிவியா கொஸ்டின் ஒன்றுலாம்ப்பா புரிஞ்சு சொல்லி பார்க்கலாம். நமக்கு எத்தனை பிரின்சிபல்ஸ் இருந்தாங்க? அளவு எனக்கு தெரியாது. அதாவது அளவு 2 ஃபெயில் நீ 2 3 ஆட்சி வராதுமா? 3 பேர் தெரியுமா? ஆமா, வைத்தியநாதன் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அவர் முன்னாடி எத்தனை முகம்? ஆறுமுகம் சார். டாக்டர் ஆறுமுகம். அப்புறம் யாரு? ஓகே, நம்ம 1992ஆம் ஆண்டு நம்ம காலேஜில் சேர்ந்தோமா? 1992 இருந்து 93 வரைக்கும் டாக்டர் எஸ் ஆறுமுகம். அவருக்கு அப்புறம் நம்மலாம் வெக்கேஷன் போன பிறகு மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம் டாக்டர் பி பாலகிருஷ்ணன் இருக்காரு. ஸோ டாக்டர் பி பாலகிருஷ்ணன் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வைத்தியநாதன் நமக்கு பிரின்சிபல் ஆனாரு. ஸோ அப்புறம் இன்னொரு ட்ரிவியா கொஸ்டின் எல்லாருக்கும். எது வைத்தியநாதன்? ஓகே, அடுத்த கேள்வி. நம்ம காலேஜ் வந்து ஆரம்பித்த வருடம் அண்ட் மாதம் 1981 82 83 81 என்ன மாசம் ஆரம்பிச்சாங்க? நவம்பர். நல்ல மாசம் பார்த்து ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருநெல்வேலியில் இருக்க மக்கள்லாம் கஷ்டப்பட்டு டிசிஇ தியாகராய காலேஜ் மதுரை அந்த பக்கம் போய் படிக்க வேண்டியிருந்தது. ஆமா, சரியா? யாரெல்லாம் இங்க லோக்கல் ஸ்காலர் அதிக கை தூக்க பார்க்கலாம். சார்ஜ் சாமி உனக்கும் கேள்வி. ஜூட் யாரெல்லாம் லோக்கல் ஸ்காலர் கை தூக்க பார்க்கலாம். டே ஸ்காலர் எல்லாம் உண்டுதாமா? டே ஸ்காலர் இவ்வளவு பேர் இருக்கீங்க இல்லையா? ஸோ எனக்கு இங்கே வந்த புதுசில் வந்து இந்த ஊர் பாஸ் எனக்கு புரியல. இந்த எட்வின் வந்து ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருக்கோம். அது பைக்கு ஹீரோ திடீர்னு வண்டியை சவட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செவுட்டில் கொடுத்துதான் எனக்கு தெரியும். என்னடா சவட்டுனா இருக்கும்? இல்லை சவட்டுனா இருக்கும். அது பரவாயில்லை. ஒரு சீனியர் பிரைவசிக்காக ஒரு பேர் சொல்ல போகல, சதீஷ் ஒரு பேர். அவர் வந்து திடீர்னு கிளாஸ்ல எல்லா பேரும் எந்திரிச்சு எழுதுல நிற்கிறோம். இன்ன எனக்கு புரியல. என் பக்கத்துல கூட போயிட வருவான் டேவிட். அவன் தான் இல்ல, அவன் எட்ல அவன் எந்த பக்கமாவது மெட்ராஸ் என் பக்கத்துல இல்லைன்னா இந்த பக்கம் இங்கிலீஷ் இருந்தான். அவளுக்கு புரியல. அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு புரியல. திடீர்னு சட்டை எடுத்த
பண்ணிருக்காங்க. அதை எடுத்து வெளியே விடணுமா? அதான் இன்னேட்ல ஒரு பாசத்துக்கு ஒரு வரையறை கிடையாதா? இந்த மாதிரி பலதரப்பட்ட தமிழ் கற்று வள்ளோர் மல்லோர் அது சென்னையில இருந்து வந்துட்டா எங்களை பார்த்து இங்க இருக்கிறது ரெட்டியார் பட்டி, இது ரெட்டியார் பட்டி இன்ஜினியரிங் காலேஜ் கூட சொல்லலாம். சென்னையில இருந்து வரவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க பேச கூவம்பட்டி வாங்க நம்மளை பார்த்து. எங்க மாமா வந்து பாக்குறதுக்கு எல்லா பயிலுமா போயிருந்தா ஆமா நம்ம பயிர் தான் அப்படியே நம்ம பயிலுமா என்ன சொல்றாரு ஆமா நல்ல நம்ம பசங்க தான் எல்லாம் மெட்ராஸ் பசங்க தான் அதை சொல்லுங்களே நம்ம பயிலா அப்படிதான் எனக்கு புரிஞ்சுதாரு என்ன சொல்ல வந்தாரு. எனிவே நம்ம போவோம். அவர் வந்து டாக்டர் டி கிறிஸ்டபர். மெக்கானிக்கல் பசங்க நம்ம கைதிருப்பா. He was a seasoned academic and former faculty member, Department of Mechanical Engineering. உங்களுக்கு டிசைன் தான் சொல்லி கொடுத்தவர். அவர் வந்து டீப் எக்ஸ்பர்டீஸ் இன் ப்ராபபிலிஸ்டிக் ஃபெயிலியர். உங்களுக்கு ப்ராபபிலி ஃபெயிலியர்னு சொன்னாரான்னு தெரியல, ஆனால் ப்ராபபிலிஸ்டிக் ஃபெயிலியர் அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ராக்சர் அனாலிசிஸ், ரிலையபிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் இன்ஜினியரிங். இவ்வளோ நமக்கு ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம ஐடியில் தான் ரிசல்ட் பண்ணினோம். Anyway, let's welcome a big round of applause for Dr. Christopher. நம்மளோட படித்த கல்லூரியை வந்து அல்மா மேட்டர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் படித்தது ஜிசிடி கோயம்புத்தூர் 76 to 81. அப்புறமா 85ல 84ல இங்கே தான் முதல்ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் 85ல இருந்து 93 வரைக்கும் ஜிசிடி கோயம்புத்தூரில் 8 years அங்கே சர்வீஸ். டோட்டலி 33 years. அதில் வந்து மேஜராக 25 years சர்வீஸுங்க தான். என்ன சொல்ல வந்தேன்னா ஈசிட்டில் அவ்வப்போது 8 yearsக்கு அப்புறம் இந்த 8 yearsலாம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் எப்போது ஒரு டியூட்டி சொல்லுங்க போனால் ஏதாவது ஒரு காரணத்தில் நின்றோம்னா இந்த காலேஜோட அந்த யார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஒரு மெமரிலே இது இங்கெல்லாம் மறந்து போயிடும். அந்த இடங்கள்லாம் அப்படியே தமிழ் என்னையும் மறந்து நின்றுட்டு இருப்பேன். அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் படித்த காலம் அதாவது 8 years ஒர்க் பண்ணாலும் அதை விட அந்த 5 years படித்த மெமரிஸ் தான் ரொம்ப க்ரீனாக தெரிஞ்சுட்டு இருக்கு. குறிப்பாக அந்த இந்த ஈவினிங் எல்லாம் ஹாஸ்டலில் தண்ணி வராது. ஆனால் நைட்டு எனக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற ஹேபிட் இருக்கும். அதனால பக்கெட்டை தூக்கிட்டு அப்படியே வந்த மெயின் பில்டிங் பக்கத்தில் எங்கேயாவது அந்த கார்டனிங்க்கு தண்ணி ஊற்றுறதுல கொஞ்சம் தண்ணி வந்துருக்கும். அதை பிடிச்சி அங்கேயே நின்று அப்படி பிடிக்கிற நைட்டு அந்த பழக்கம். இப்படிப்பட்ட மெமரிஸ் நிறைய இருக்கும் இந்த படித்த இடங்களை பற்றி. அதுபோல் நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலோட நல்ல மெமரிஸோட வந்திருக்கிறீங்க. அதாவது இந்த மீட் பண்ணுறது அந்த மீட்டிங்கை கேதர் பண்ண வைக்கிறது ஒருவேளை 200 நீங்கள் மெம்பர்ஸ் இருந்திருப்பீங்க நினைக்கிற படிக்கும்போது டோட்டலாக 5 பிரான்ச்சு இருந்திருக்கும். 5 பிரான்ச்சு 4 பிரான்ச்சு இருந்திருக்கும். கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு, ஜட்ஜு பிரான்ச் இருந்துச்சு, 40 இருந்து எலக்ட்ரான் 60 ஆச்சு ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ அவ்வளோ பேரும் இல்லை கொஞ்சம் பேர் இப்போ 80 மெம்பர்ஸ் வந்துருக்குறீங்க. இட்ஸ் வெரி நைஸ் டு நோட் இட். இன்வைட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்த ஒரு நண்பர்களுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறேன். இருந்தாலும் அந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு யாராவது ஒருத்தர் பழைய ஆட்கள் யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு தான் இருக்கும். இந்த ரிட்டையர்ட் லைஃப் லைக் அந்த மாதிரி இருக்குது. 96ல் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. டாக்டர் ஆர்பியை எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. டாக்டர் ஆர் வைத்தியநாதன் ட்ரைஸ் 96 தான் ஒரு பெரிய ஒரு எனக்கு அதாவது என்ன சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ் கொஞ்சம் நிறைய பண்ற மாதிரி இருந்தது. அதில் நான் வந்து ஹாஸ்டல் சூப்ரண்ட் ஒட்டத்தி ஹாஸ்டல் சூப்ரண்ட் இருந்தேன். ராமசுப்ரமணியன் சார் மேத்தமெட்டிக்ஸ் நவ் இஸ் நோ மோர். அவருக்கு அந்த பொறுப்பு எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுக்குறாரு. சூப்ரண்ட் இல்லை, சூப்ரண்ட் டாக்டர் கே ஆர் விஸ்வநாதன் சார் தான் இருந்தார் நினைக்கிறேன். அசோசியேட் டாக்டர் கணேசன் சார் இருந்தாரோ சரி அவருக்கு பிறகு ஓகே. ஸோ அந்த டைமில் என்னையை பார்த்துருந்தா எல்லாம் வந்து எதையாவது இந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுல தான் ஏதோ ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பேன். தட் வாஸ் 96. அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ரொம்ப நெருக்கமான தொடர்புங்கிறது ஒரு 2000க்கு அப்புறம் தான். பிஹெச்டிலாம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டஃப் ஃபேஸாக காமிச்சிட்டு இருந்திருப்பேன். அதை பலருக்கு தெரியும்.
தெரிஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துட்டு இருக்கும். அதை இப்போ ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்க வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் இருந்திருக்கேன். சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது உண்டு. இந்த செட்டில் அந்த எம் கண்ணன் டி கண்ணன் 2 கண்ணன் உண்டு. ஒரு எம் கண்ணன் வந்து தெரியல துளசிமணி மேடத்தை பார்க்கும்போது அவர் ஞாபகம் வந்துடுவாங்க இங்கே இருக்கும்போது. ஸோ இந்த பி கண்ணன் வந்து கேட் ப்ரிப்ரேஷனுக்காக என்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப் எடுத்து ப்ரைவேட்டாக நிறைய படிப்பார். அப்படியே உட்காந்து கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்க சார் வர சப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப டைம் என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவார் என்கிட்ட. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக அதை டீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்ருப்பேன். லேட்டராக அவர் காயங்குளத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணார். பை த டைம் ஐ வாஸ் இன் வேலூரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணார். ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் ஒரு 5-6 இயர்ஸில் பிஎஸ்டி முடிச்சிட்டாரு. ஸோ அவர் ஒரு நல்ல கான்டாக்டில் இருக்கிறார். அவர் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து கான்டாக்டில் இருக்கும். அவர் இன்னைக்கு சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, அந்த பிஇ படிக்கிற காலங்களில் வீட்டுக்கு வருவார், அடிக்கடி வருவார் போவார். இந்த மாதிரி இருக்கும்போது சிலத்துல எங்கள் வீட்டுக்கு தோட்டத்தை தண்ணி கூட ஊற்றிருப்பாரு. அப்படி க்ளோஸ்டு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது ஒரு எக்ஸாமினேஷனில் வந்து 67 மார்க் போட்டீங்க சார் அப்படின்னு இப்போ கூட சொல்லுவார். சார் அப்படி இருந்தப்போ அவ்வளோதான் போட்டீங்க, அவ்வளோதான் அவ்வளோதான், அதுக்கு அவ்வளோதான், ரெஸ்பான்சிபிலிட்டி லைக் தட், அவ்வளோதான். சில இடத்துல குற்றப்படுத்துற மாதிரி எவ்வளோதான் சார் போட்டீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்த மாதிரி வருவார். ஸோ இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்த பிறகு இன்னைக்கு நிறைய முகங்கள் மறந்துருந்தாலும் முகத்தில் வந்து சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முகங்கள் ஞாபகம் வந்துச்சு. நேம் ஞாபகம் வராமல் கூட நேம் சொன்ன உடனே நல்லா ஞாபகம் வந்துச்சு. எஸ்பெஷலி ரவிக்குமார் ஐஏஎஸ் அவரை பற்றி கண்ணன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். அவருக்கு அடிக்கடி பேசுவார். அவருக்கும் சில ஹெல்ப்புக்கெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லுவார். நிறைய காரியங்கள் அதுபோல் பழனி ரொம்ப ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த ஹாஸ்டல் விஷயமா அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மாரியம்மன் சாரை வந்து அடிக்கடி மீட் பண்ணுவேன். என்ஐடி டீச்சரில் நான் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஆண்ட்ரோ தம்பியையும் அடிக்கடி பார்ப்போம். இங்கே அனானிஸ்டி இங்கே லோக்கலாக இருந்தாங்க. அதோடைய ஜான்சி மேடம் வந்து அவங்க இன்வைட் பண்ணாங்க. மெக்கானிக்கல் யாரும் பண்ணலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஜான்சி மேடம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு கிளம்பி காலையில் கூட ஒரு குட் மார்னிங் போட்டு ஞாபகத்தை மெமரைஸ் பண்ணாங்க. நான் வந்துட்டு இருக்கேன்னா மெசேஜில் போட்டேன். இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது என்னென்னா 2 இயர்ஸ் பேக்கு என்னுடைய பெரிய பொண்ணு பிஹெச்டி பயோஸ் இங்கே நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் இருந்தது இந்த மேடம் எனக்கு பார்த்து தான் தெரியுது. ஸோ அடுத்த தலைமுறைக்கும் உங்கள் ஒருவரை வந்து அந்த பணியை ஆற்றிருக்காங்கன்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெயிண்டிங் சிலையா அவங்க ஃபேமிலி வரைக்கும் தெரியும். அவருடைய அந்த லேங்குவேஜில் நம்ம என்ஜாய் பண்ணுவீங்கள சவுண்டது எங்கள் ஊர் அவ்வளோதான். நேட்டிவ் இஸ் அவர் நேட்டிவ் பிளேஸ். நான் இப்போதும் மாற்றத்தில் தான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படி செட்டில் ஆகிட்டேன். காட்ஸ் கிரேஸ் ஃபைன். உங்களை எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் அன்புடன் வாழ்த்துக்கள். Wonderful speech and for taking us back to the memory lane. It's really nice to know that you're like still guiding alumni and having some personal relationship with our old students. That's really nice of you. So next, we invite Dr. Indra Getsi ma'am as the next speaker. Let me quickly introduce. Dr. Indra Getsi David served as interim principal of GCE Tirunelveli from June 2017 to January 2018, contributing to institutional development and academic excellence. With sincere appreciation, the EEE alumni of GCE batch 92 to 96 honor Dr. Indra Getsi ma'am for her dedicated service, academic excellence and the profound impact she made on our formative years. Her students still use the control systems knowledge that she imparted to them long back. Now as steps into a well-earned retirement, we, the EEE alumni of 1992 to 1996 batch, extend our heartfelt gratitude and admiration. Her teachings continue to resonate in our lives and her legacy will forever be etched in the halls of GCE. We invite, let's give hands for Dr. Indra Getsi ma'am to the podium. அனைவருக்கும் அன்பின் வணக்கம். பேட்ச் 1992 ஜாயின் பண்ணி 1996 முடிச்சிங்க. ஆஸ் 4th பேட்ச் ஆஃப் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் தான் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் என்டர் பண்ணி
லாஸ்ட் பேஜ் 93 passed out வந்து MK University, 94 first batch, 95 second batch, 96 third batch. Last batch. நீங்க செகண்ட் இயர்ல இருக்கும்போது MSU இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, நாங்கள் படிக்கும்போது எல்லாமே ஆரம்பத்தில் இருந்தே அந்தந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ரீஜியன் வைஸ் பிரித்து கோயம்புத்தூர் ஏரியா ஃபுல்லாக யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கீழே இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப இன்ஜினியரிங் சப்ரஸ் பண்ணதுனால அவங்க வந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியாக, அதுக்கப்புறம் ரீஜன் வைஸ் பிரித்து அப்புறம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியாக பிரித்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்த பிறகு நிறைய க்ரோத் நமக்கு இருக்குது. நாட் ஒன்லி ஆன் த கோர்ஸ் அந்த சைடு, பட் ப்ராக்டிக்கலி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் பேட்சில் மாஸ்டர் ஆஃப் செரிமனி சொன்ன மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் 1, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் 2, ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர் 3 டீச் பண்ணேன்னு நினைக்கிறேன் தியரி. பட் ப்ராக்டிகல்ஸில் வந்து டாக்டர் டி கிறிஸ்டபர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் கொஞ்சம் முறைச்சிட்டுலாம் உட்காந்துட்டு இருந்திருக்கோம். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய நாள் அதை இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் யோசிக்கும் போது நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இருந்துக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அடுத்த மனசு என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருந்தோம்னா ஷாக் அடிச்சிருக்கனே, 440 வோல்ட்ஸில் கையை வச்சிருப்பாங்களே, அதுலேருந்து கடவுள் நம்ம எவ்வளவா காப்பாற்றினாரு. அதனால அந்த டைமில் நம்ம முடிஞ்சு அப்படிதான் சரியா. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. அப்சர்வேஷன் நாங்களும் அதே தான் சொல்றோம் மேடம். அதாவது அப்சர்வேஷன்ல கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா வந்திருப்பீங்க. ஒருவேளை வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்துக்கலாம், இல்லை ஹாஸ்டல்ல ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, நைட் ஃபுல்லாக ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் முன்னாடி அப்சர்வேஷன் பக்காவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப போய் எழுதிட்டு இல்லை அடுத்த கிளாஸில் செய்யி அப்படிதான் அனுப்பிப்போம். சில ஸ்டாஃப் அவங்க வந்து அந்த நோட்டை வாசல் வரைக்கும் வீசி எரிஞ்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்து போய் 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் போனது எங்கேன்னு தெரியல. ஆனால் நாங்கள் இன்னும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒருவேளை இப்போ இருந்ததுன்னா, எனக்கு வந்து 2018 வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் புக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா லைப்ரரியிலேருந்து சிலது நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கோம். அதாவது மற்றவங்க யூஸ் பண்ணலை, எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு வருஷம் கேட்டு வாங்கினதில் கொஞ்சம் புக்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஒரு ரெக்கார்ட் நோட்டை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். உங்கள் பேட்ச் டிசி டேவிட்னு ஒரு பையன். ஆனால் அவன் அவ்வளோ அழகாக எழுதி போடுறான். எங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்குது. அப்போ வந்து ஒரு கூகுள் அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்கு 1-2 பேர் இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க எங்களுக்கு. டேவிட்டுடைய 3 ரெக்கார்ட் நோட்டுன்னு நினைக்கிறேன். ஏசி மிஷின்ஸ் 1 ரெக்கார்டு, ஏசி மிஷின்ஸ் 2 ரெக்கார்டு. அது ஏசி மிஷின்ஸில் உள்ள ரெக்கார்ட் நோட்டு அவ்வளோ அவன் எழுதுனதுக்கு எப்படி தான் அவன் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணான். ஏன்னா அந்த புக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சுபாக்கு தெரியும். ஏன்னா ஒரு புக்கை நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து அது நிறைய இது ஹிடன் எல்லாமே அதில் இருக்காது. வெர்பா மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி புரியுதோ அதே மாதிரி பெஞ்சமினுக்கும் புரியாது. நம்ம நிறைய நேரம் வாசிக்கணும். அவங்க என்ன ரெஃபரன்சஸ் எடுத்துருக்காங்களோ அந்த புக்ஸையும் நம்ம பார்க்கணும். இந்த கஷ்டம் நாங்கள் ஜிசிடியில் இருக்கும்போது ரொம்ப அனுபவிச்சோம். ஆஸ் ஸ்டூடெண்ட் ஒரு இந்தியன் ஆத்தர் புக் கூட கிடையாது அந்த காலம். அது ஆர்த்தர் கோப் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியாக இருந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியாக மாறினது. 10 செமஸ்டர், உங்களுக்கு அது 8 செமஸ்டர். அப்போ 10 யோசித்து பாருங்க. சப்ஜெக்ட்ஸும் குறை கிடையாது, எல்லாமே படித்தோம். ஆனால் என்ன, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் 1, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் 2, ஒருவேளை கண்ட்ரோல் சிஸ்டம் 3 படித்தோம். அது 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸ்டாஃபும் அவங்களுடைய மேக்ஸிமம் லெவல் எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. பட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்கேருந்து வருமா, மெட்ராஸ்லேருந்து வருமா, எங்களுக்கு எப்படி இருக்குமே தெரியாது. கஷ்டப்பட்டு தான் படித்தோம். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு 10 செமஸ்டர் படிச்சிட்டோம், இனிமேல் படிக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில், பனிஷ்மெண்ட் தான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி
அப்பா அம்மா எம்இக்கு அட்மிஷன் வாங்கி தந்தாலுமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடினேன். எங்கே? நாகப்பட்டினம். அங்கே மறுபடி படிச்சுலாம் டீச் பண்ணணும். பட் அது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம படிக்காத ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி செலெக்ஷன் 1 year ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எஸ்டிமேஷன் போடணும், வயரிங் அவங்க கான்ட்ராக்டர் போடணும், அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எம்புக் எழுதணும், இந்த மாதிரி வேலைக்கு. பட் அங்கே கொஞ்சம் பயம் கட்டினாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஸ்டோர்ஸ் இன்சார்ஜாக போவாங்க. ஸ்டோர்ஸ்னால் எங்கே இருக்கும்? நான் நினச்சிட்டேன் சிமெண்ட் ஸ்டீல் அவங்களுக்கு தானே ஸ்டோர் இருக்கும், நமக்கு என்ன ஸ்டோர்? இல்லை, அப்போ வந்து சோடியம் பேப்பர்லாம் பெருசாக ஒன்று ஸ்ட்ரீட் லைட்டில் நிற்கும், பார்க்கவே பயமாக இருக்கும். அந்த லைட்ஸ் எல்லாம் ஓப்பன் இதில் தான் ஸ்டாக்கேஜ் வச்சுருப்பாங்க. நீங்கள் நைட் வாட்ச்மேன் இருக்க முடியுமா? அப்போ வாட்ச்மேன் சர்டிஃபிகேட்லாம் கிடையாத காலம். அப்போ இதுக்கு போய் நம்ம எப்படி இருக்கிற கொஞ்சம் மனசில் பயத்தை உண்டாக்குனாங்க. பை த டைம் இந்த 10A1 போஸ்ட்டு அசோசியேட் லெக்சரர் இருந்துச்சு. அப்பா அம்மா கேட்பாங்க, உடனே வந்துட்டாங்க. அதோட ஜாயின் பண்ணிட்டேன். அதோடைய அதாவது என்ன சொல்கிறது, விளைச்சல் ஃப்ரூட்ஸ் நீங்கள் அதாவது டீச்சிங் தான். மேடம் சொன்னாங்க, ஷாலினி மேடம் சொன்னாங்க இல்லையா, திரும்ப திரும்ப அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் தான் நமக்கு கிடைக்கிற நிம்மதி. இப்போ நான் பிடபிள்யூடியில் இருந்திருந்தேன்னா கட்டடங்கள் என்னை பார்த்து வான்னு சொல்லுமா, இல்லை எலக்ட்ரிசிட்டி என்னை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லுமா? இல்லையே, அது ஒரு உயிரற்ற பொருள்கள் தான். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ட்ரெஷர் டீச்சர்ஸ்க்கு. 1978 டிசம்பரில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு என்னால் ஊருக்கு வர முடியல. அப்போ என் ஃப்ரெண்டு பக்கத்து ஊர் ஈரோடு, எங்கள் வீட்டுக்கு போவோம். ஏன்னா அந்த எக்ஸாம் ஷெட்யூல் அப்படி போட்டிருந்தாங்க. 24ஆம் தேதி எக்ஸாம், டிசம்பர் 26ஆம் தேதி எக்ஸாம். ஸோ இங்கே வர முடியாது. அப்போ நாங்கள் தூத்துக்குடியில் வர முடியாது, வந்துட்டு போக முடியாது அடுத்த எக்ஸாம். அதனால் எங்கள் அம்மா லெட்டர் எழுதிட்டாங்க, நீ அங்கேயே இரு, பரிச்சை முடிச்சுட்டு வந்தா போதும். அவள் கூப்பிட்டா, அதுக்கும் பெர்மிஷன் வாங்கணும். வீட்டில் பெர்மிஷன் வந்தால் தான் போகணும். பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பாடாண்டு பெர்மிஷன் வாங்கி போயாச்சு. அவள் ஒரு மில்லுக்கு நம்ம இவளை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சேஷசாயி பேப்பர் மில் அப்படின்னு ஈரோடு மில், அதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அங்கே என்னென்னா இப்போ டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி பேப்பர் பிளேட் செய்கிறாங்க. அங்கே செய்கிற பேப்பர்லேயே காஃபி ஊற்றி தருவாங்க. அதான் புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறது. அப்போ ஒரு பில்டிங்க்கு சைடில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்ல உயரத்தில் ஒரு ஃப்ரேஸ் எழுதி போட்டிருந்தாங்க. அது இன்னமும் மனசில் சில பாலங்கள் இடிஞ்சு விழும்போது, சில கட்டடங்கள் இடிஞ்சு விழும்போது ஏன் இந்த இன்ஜினியர்ஸ் இதை பார்க்காம விட்டாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக அது வந்துட்டே இருக்குது. அது என்னன்னா, a doctor's mistake is buried but an engineer's mistake will stand forever அப்படின்னு இருந்துச்சு. திரும்ப சொல்கிறேன், a doctor's mistake is buried, புரியுதுல்ல? an engineer's mistake will stand forever. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இன்ஜினியர்ஸ், பிள்ளைங்களும் இன்ஜினியர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட பிறந்த சிப்ளிங்ஸ் அவங்களும் இன்ஜினியர்ஸ் ஆக. இதை எங்கே ஒரு தப்பு இருக்கோ அதை உடனே சுட்டி காட்டுங்க. அதை சரி பண்ணிட்டாங்களாங்கிறதையும் உங்களால் முடிஞ்சால் பார்த்துருங்க. சரியா? நிறைய வாசிங்க, நிறைய எழுதுங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தட்டா ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுங்களேன். ஒரு 2 நாளைக்கு முன்னால தினத்தந்தியில் வந்தது என்னன்னா, காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி மாணவர்கள் டேஷ் ஆசிரியர்களுக்கு கல்வி தொடர்பான போட்டிகள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அரசு நடத்துகிறது. இப்படி ஒரு பேச்சு. இதில் என்ன டாபிக்னா, பிள்ளைங்க ஜிசி திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் பார்த்தேன், அதனால் அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். அதை நம்ம ஸ்கூல் லைஃப்பை பற்றி எழுதணும். டைட்டில்ஸ் என் பள்ளி என் பார்வையில், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் என் பள்ளியின் பேச்சாளர். இப்போ நம்ம எல்லாருமே அதிகமாக ஸ்கூலுக்கு மேலே வந்துட்டோம். பட் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், ஸ்கூலில் இருந்தாங்கன்னா. ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு, அதே மாதிரி ஏஜ் பர்சன்ஸ்க்கு என் பள்ளி என் நினைவு, அது ஒரு டைட்டில். 2வது டைட்டில் பள்ளிக்கூடம் வந்தேனே. 3வது டைட்டில் என் அன்பான ஆசிரியை அல்லது ஆசான். இது ஏதாவது அந்த 3 டைட்டிலில் ஒரு டைட்டில் கட்டுரை தமிழ் எழுதணும்.
எழுதி அவங்க வந்து வெப்சைட்டு மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் நான் நாளைக்கு ஜான்சி ராணிட்டு இது அப்புறமா ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஜெயகிருஷ்ணா இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை எழுத வைங்க. அது நீங்களே எழுதுங்க, நிறைய வாசிங்க, எழுதுங்க. God bless you. Thank you. மிக்க மிக்க நன்றி இந்திரா கெட்சி மேம். காலேஜ் படிக்கும்போதும் அவங்க தான் ட்ரிபிள் பசங்க தான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இப்பயே கொடுக்குறீங்க, எல்லாம் புக்கு தரத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்ன அந்த டேவிட், நான் சொன்னது கூட பையன், அந்த டேவிட் தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து சில ஒரு அறியாமை, நமக்கு அறியாமையில் வந்து சிலர் எடை போடுவோம். அவங்க வச்சிருக்க பொருட்கள், பொருட்களுக்கு ஆடை அப்படின்னு சொல்லிட்டு கூட கொண்டாடுறானே ஸ்கூலுக்கு நினைச்சோம்னா அவன் காலேஜுக்கு சாரி ஆமாம். ஆனால் டிபார்ட்மெண்ட் டாப்பர் ரைட் டேவிட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் சிறப்பாக செயல்பட்டு வர டேவிட். ஸோ இப்போ இருக்க பிள்ளைங்க தான். ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனிபடி, யூனோ. நம்ம வந்து தாழ்மையாக இருக்கணும், அடுத்தவங்களை எப்படி இருந்தாலும் அவங்களை மதிக்கணும். அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப். இன்னைக்கு வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சாதனை பண்ணிடுறாங்க. எது தெரியுமா? சிவில் டிபார்ட்மெண்ட்ல 80% அட்டெண்டன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் a big round of applause for civil department. இங்கதே 5 பேர் தான், 4 பேர் வந்துட்டாங்க ஆக்சுவலா. தட்ஸ் வெரி குட் ரைட். சிவில் டிபார்ட்மெண்ட் அவங்களாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக நான் சொன்ன தெரியுமா, பெண் குயின். இவங்க உண்மையாகவே இவங்க பேர் தான் மங்கையர் அரசு. மங்கையர் அரசு மேடம், நீங்களாம் சும்மா டுபாக்கு ஒரு பெண் குயின் தான். அவங்க உண்மையான பெண் குயின். அவங்க வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் ஒரு சுருக்கமாக உரை நமக்கு அழைப்பாங்க. லெட்ஸ் கிவ் a big round of applause for மேடம் மங்கையர் அரசு. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். So I'm extremely happy to be with you all in this meet. Really, என்ன சொல்லுங்க தெரியல. உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். My sincere and special thanks to Jansi and Kanaga for having invited me to this meet. ஒரு 2 weeks முன்னாடி, 2 weeks இல்லை 3 weeks இருக்கும்னு நினைக்கிறேன், கனகாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி மேம் நான் வந்து கனகா உங்களோட காலேஜ் அலுவலி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன் கனகா வேல்முருகன் பேச்சா அப்படின்னு. ஏன்னா 2 கனகா தான் எங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணாங்க. மேபி இன்னொரு கனகா ஜூனியராக இருப்பாங்க. ரியலி எங்களுக்கு அந்த டைம் வந்து கம்பேர் டு அதர் பிரான்ச்சஸ் we had a very tough time in civil engineering because வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரென்த். எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து ஃபிங்கர் அவுட் பண்ணிடலாம் அந்த அளவு தான் இருந்தாங்க. 6 பேர். அதில் கனகா, வேல்முருகன், பொங்கி அண்ணன், சரவணன், சக்திகுமார், பேச்சுமுத்து, அந்த 6 பேரையும் நல்லாவே தெரியும். நான் இப்போ 3 days முன்னால் வந்து ஜான்சி திரும்பி கூப்பிட்டாங்க. ஷி கால் மீ, மேம் கண்டிப்பாக வந்துடுங்க. அப்போ நான் சொன்னேம்மா சிவில்லேருந்து எத்தனை பிள்ளைங்க வராங்கன்னு சொல்லுங்கள். சிவில்லேருந்து பிள்ளைங்க வந்தால் தானே வந்து எனக்கு இதாக இருக்கும், அதனால் எங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கேட்டேன். கனகா வராப்புல, வேல்முருகன் வராப்புல, அப்புறம் இது பொங்கி அண்ணன் வராரு 3 பேர் அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சக்திகுமார் வந்து இருக்குது, ஆனால் பேர் யாருக்கு எந்த இது தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதனால் சரி 3 பேர்னாலுமே 50% இல்லையா. ஸோ கண்டிப்பாக அட்டெண்ட் ஆகுங்கிறதுல நான் வந்து நிச்சயமாக வந்து இந்த ஆடிட்டோரியம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆடிட்டோரியத்தில் உங்களோட ப்ரெசன்ஸும் மேக்ஸிமம் அதுக்கு லேடிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களோட நீங்களும் அந்த குடும்பத்தோடு வந்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் கண்டிப்பாக அப்படியே கம்ப்ளீட்டாக நிறைஞ்சிருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். இப்போ வரும்போது கூட எனக்கு உண்மையாகவே நான் சொல்ல போனால் எனக்கு அதர் பிரான்ச்சஸோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரோட ஃபேஸ்னே தெரியலம்மா, சாரி. எனக்கு யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அதில் வந்து இந்த வித்யபிரகல்ல ஹஸ்பண்டை பார்த்தது, அவரை பார்த்து அவரை இடையில வந்து அவரோட ஃபோட்டோ பார்த்ததுனால அவர் எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி முத்துக்குமார் அவரே வாலண்டர்லி வந்து என்ன சொன்னார், மேம் நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எட்வினும் வந்தாப்புல, மேம் நான்
செல்லையன் சாரோட பையன் அப்படின்னாக்கல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி 30 years நியர்லி வித் அது என்ன 3 டிகேட் ஆகிடுச்சு நீங்கள் அந்த கேம்பஸ் விட்டு போய். நாங்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்களோட வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுத்துருக்கோம். எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டே பை டே வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் அவர் வாட் இஸ் லைஃப்பில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து 92ல் வந்தீங்க, நாங்கள் 30s இருந்தோம். இப்போ பார்த்தோன்னா 30 years போது 60s ஆயாச்சு. ஓகேயா? ஸோ வந்து நீங்களும் உங்கள் 50s எல்லாரும் ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எல்லாருமே அபவ் 50, அதில் சந்தேகம் இல்லை. இனிமேல் வந்து உங்களோட லைஃப் அப்படின்னா யூ ஹாவ் டு உங்களை நீங்கள் வந்து வில் பி கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் யோர் சில்ட்ரன்ஸ் லைஃப். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள எப்படி செட்டில் பண்ணுறது, ஏன்னா சிலவங்க பிள்ளைங்க கல்யாணம் கூட பண்ணி கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாத்தா பாட்டி கூட ஆகியிருக்கலாம், ஆகியிருப்பீங்க. அது அந்த அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருப்பீங்க. இன்னும் ஹார்ட்லி a decade அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு வந்து ரிட்டையர். ஸோ மெயினாக மேம் சொன்ன மாதிரி என்னென்னா, என் ஹஸ்பண்ட் அவர் சர்ஜன், அவரே எப்படி சொல்வார் எப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் எல்லாம் சர்வீஸ் முடிஞ்சால் ஃபியூஸ்டு பல்பு தான், அப்படி ஃபியூஸ் பல்பு தான் அப்படின்பாரு. அவரும் வந்து ஆக்சுவலி வந்து சர்ஜன் ப்ளஸ் அவங்க ஃபேக்கல்ட்டி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர் இருக்கிறதுனால அவர் எல்லா அலுமினி மீட்டிங் எல்லாம் போவார். இப்போவே மேம் சொன்னது ரியலி இது என்னன்னா எங்களுக்கு வந்து இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன மற்றவங்களெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் கூப்பிட மாட்டாங்க. இது ஒவ்வொரு வருஷம் 25 years ஆனோன்னா 10 years ஆனோன்னா பிள்ளைங்க கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறது. அது ஹானர் பண்ணுறதோட எங்களுக்கு வந்து உங்களை பார்க்குறது ஒரு சந்தோஷம். அதை விட எங்கள் ஸ்டாஃப் உண்மையாகவே ஐ எம் வெரி பிளஸ்ட் டு சி ப்ரொஃபஸர் டாக்டர் சொக்கலிங்க சார். அவங்க வந்து சீனியர் ப்ரொஃபஸர், உண்மையாகவே அவரை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கிறேன். அது மாதிரி இந்த ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரையும் பார்க்குறது, ப்ரெசன்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்க்குறது எல்லாம் வந்து இட்ஸ் அ பிளஸ்ஸிங் ஃபார் மீ டு. எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஏஜ்டாக இருக்கணும். அதை நான் பார்த்தேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் பாய்ஸ் எல்லாம் வந்து நேவி ப்ளூ டிஷர்ட்டில் இருக்கீங்க, கேர்ள்ஸ் சாரியில் இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், சொக்கலிங்க சார் வந்த உடனே சொன்னேன், கிறிஸ்டபர் சார் நீங்கள் 2 பேரும் பிங்கில் வந்திருக்கீங்களே, எப்படி கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னு. சார் சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஃபோனில் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு. ரியலி பாருங்க, அப்போ எப்படி வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படி. இப்போல்லாம் எல்லாரும் ஃபேமிலி இதுன்னு எல்லாரும் ஒரே கலரில் போகிற மாதிரி, நம்ம ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே கலரில் போவோம் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு சில ஸ்பார்க் வரும். அது வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஓகே, அது வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து உண்மையாகவே ரியலி எங்களுக்கு ரொம்ப இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். வேற என்ன சொல்றது, நல்ல ஆக்சுவலி உங்களுடைய மேம் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த கேம்பஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலேஜ் வந்து உங்களை வந்து வளர்த்து விட்டது. அது ஆக்சுவலி ஜஸ்ட் கிவன் அ ரெகக்னிஷன் டு திஸ் வேர்ல்டு இல்லையா? உங்களுக்கு வந்து நம்ம இந்த காலேஜில் தான் போகிறோம். இந்த காலேஜ் வந்து நான் அலுமினின்னு சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு பெருமை தான். அதே மாதிரி நம்ம எத்தனை பேரோட பிள்ளைங்களை இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வைக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் எனக்குமே ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ஒரு நாங்கள் சர்வீஸில் இருந்தேன், நான் ரிட்டையர்ட் ஃப்ரம் சர்வீஸ் ஒரு 5 years ஆகிடுச்சு எனக்கு. அப்போ வந்து ஒரு 7 years பேக் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னார், பையனுக்கு இடம் கிடச்சிருக்கு மேடம் நம்ம காலேஜில், ஆனால் நான் இங்கே சேர்க்க விரும்பலை. ரீசன்ட் பீயிங் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப புவராக இருக்குது, டாய்லெட்ஸ் ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ரீசன் என்னன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வரக்கூடிய பிள்ளைங்களோட வந்து எக்கனாமிக்கலி வந்து ரொம்பவே நம்ம வந்து அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்சுவலி அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு உண்மையாகவே இன்னைக்கு கூட சொன்னாங்க, கவர்மெண்ட் காலேஜில் இருந்து படித்தனால தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா வந்து பிகாஸ் நம்ம ரொம்ப சின்சியராக இருப்போம், டெடிக்கேட்டடாக இருப்போம். இன்னும் வந்து நம்மளுக்கு தான் தேவை, எங்கே தேவை இருக்கோ அங்கே தான் வந்து தேடுதல் இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாமே ஒவ்வொரு இடமா. அதே மாதிரி இன்ஜினியர் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படித்த பசங்க பாருங்கள், எங்கே இன்டர்வியூவோ எதுனாலும் சரி தனியாக தான் போவாங்க, பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க. இப்போ பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பையன் இருந்தால் கூட பேரண்ட்ஸ் போக வேண்டியது, கூட போயிட்டு இன்டர்வியூ எதுனாலும் அவங்க கூட நம்ம அக்கம்பெனி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கட்ஸ் வந்து இன்ஜினியரிங் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து ஹவ் டு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஃபினான்ஷியலி கான்ட்ரிபியூஷன் மட்டுமே நினைக்காதீங்க. மெயின் திங் வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் ஆக்சுவலி கம் அண்ட் மோட்டிவேட் யுவர் ஜூனியர்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அதுதான் ரொம்ப வேணும். உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி
எப்படி இப்படியெல்லாம் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ இப்படிலாம் பண்ண வரலாம்டா அப்படின்னு அவனுக்கு ஒரு வந்து தோளை கொடுத்து உதவுங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுதான் வந்து மெயின். அதுதான் லைக் மோட்டிவேஷன் இஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தான் எனிதி. அதே மாதிரி என்னோட ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும். இங்கே சொல்ல போனால் ஆக்சுவலி எனக்கு வந்து கனகம் வந்து எனக்கு அடையாளமே தெரியல. நல்லா ஃபேராக இருப்பா, என்ன சொல்ல ஒரு ரிங் காதில் போட்டப்பா, நல்லா ஜிகிஜிக்கு ஓட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் வேல்முருகன் அவர் நல்லா பெற்று என்ன ரொம்ப நல்லா படிப்பாப்புல. அப்புறம் பொங்கி என்ன ஆளாக இருப்பாரு, இது கொஞ்சம் எழுதி நின்று சிரிச்சுட்டே தான் இருப்பாப்புல. பொங்கி என்னனால மறக்க முடியாது. நானும் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், வேல்முருகன் என்னாப்புல, பொங்கி என்ன நினைப்புல, கனகா எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட் எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸையுமே நான் நிறைய எனக்கு எல்லாம் இது கிடைக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னது அவங்க எல்லாம் நினச்சி பார்க்குறது உண்டு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப் நீங்கள் நல்லா வந்து ஹாப்பியாக இருங்க. அதே மாதிரி வந்து பி ஆக்சுவலி வாட் தட் இஸ் தி என்ன நான் சொல்கிறதுன்னா ஆக்சுவலி பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். இனிமேலும் உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் உள்ளால இது குறை அது குறையெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. சந்தோஷமாக வந்து ரொம்ப ஹாப்பி ஒத்துப்பட்டு விட்டு கொடுக்கு. நம்மளுக்குள்ள தெரியும் எத்தனை ஃபேமிலியில் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ரொம்ப வந்து அப்படியே இது பண்ணாதீங்க. டேக் இட் அஸ் இட் இஸ். வந்து நம்ம இருந்தது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சிலதெல்லாம் மாற்ற முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம சிலதை மாற்றிட்டு நம்ம வந்து நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து நமக்கு கிடைக்கிறது. நம்ம அட்லீஸ்ட் அந்த மாதிரி இதுக்கு போகணும். நல்ல பீஸ்ஃபுல்லாக இருங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல வந்து நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு இருப்பீங்க. அவங்களோட சந்தோஷமாக இருங்க. இப்போ அது மாதிரி யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் சொன்ன சுகர் வருது இதெல்லாம் இல்லாமல் தான் ரொம்ப சொன்னேன். எங்களுக்கு சுகர் இல்லை, அதனால வந்து எதுவுமே இல்லை. அதனால அப்பப்போ சார் சொன்ன மாதிரி எதையுமே மைண்டில் போட்டு வச்சுருக்காதீங்க. ஆனால் நம்ம அது ரொம்ப கஷ்டம். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது முடியலை. சரி எப்படினாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்கும். ஸோ அஸ் பாசிபிள் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எல்லாம் நல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல சிறப்புள்ள இருந்து நல்ல வாழ்க்கை தருவாங்க. ரொம்ப நன்றி. ஒரே ஒரு சின்ன வருத்தம், ஆரம்பிக்கும் போது யூடியூப் சொல்லி ஆரம்பிச்சாங்கல்ல தாத்தா, இப்போ நீங்கள் தாத்தா பாட்டி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வயசாக நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அவங்க சொன்னீங்க, அதாவது சிலர்லாம் நீங்களும் பாட்டி தானா, சரிம்மா நாங்கள்லாம் இவங்க யூத்தாக தான் மேம் இருக்கோம், பாட்டியானாலும் என்ன சொல்லிருக்காங்க 50 வயசு ஆகினாலும் சரி ஓகே அப்புறம் பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க சிலர்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்கிறத பற்றி. நம்மலாம் படிக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இதில் வந்து இந்த ரெசிஸ்டரில் வந்து அதை நாம வச்சுக்கிறது ஒரு கோட் வேர்ட் இருக்கு. பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேட் அ வெரி குட் வைஃப். அவனை பிபி ராயை கட்சா வச்சுக்கோங்களேன். ஏன்னா கல்யாணம் தான் தெரியுது நம்ம ஒய்ஃப் கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், பவர் சோர்ஸ் கொஞ்சம் ரொம்ப வாழாட்டினா பிளக்கை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி இந்த பார்ட் 2 ஆஃப் மை திருநெல்வேலி பாசி ஜான்சி தான் சொன்னான். நானும் லோக்கல்ஸ் வளர ஜான்சி பற்றி ரொம்ப எல்லாருமே பேசிட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஜான்சி வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஜான்சி ராணின்னு ஒரு குயின் இருப்பாங்க தெரியுமா. அவங்க முதுகில் குழந்தைய கட்டி போய் போவாங்க. அது மாதிரி வார வாரம் இங்கே வேலையை கட்டி இங்கே வந்து இங்கே வந்தால் நம்ம வேலையை பார்த்துட்டு அவங்க வேலையை சைடில் முதுகில் வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி தானே இல்லையா சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நம்ம பெட்ஸ் பாலம் தெரியும். ஆக்சுவலாக இங்கே வந்தவன் மெட்ராஸ் பசங்க நாங்களாம் வந்துப்போம். வந்தவொடனே கேட்பாங்க, வா மக்கா அப்படின்னு. நான் கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கேன்டா, என்ன பார்த்து மக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் பரவாயில்ல, இந்த திருநெல்வேலி பசங்க பரவாயில்ல, இந்த நாகர்வேல் பசங்க வா மக்களே, ஆனால் பொதுக்கூட்டமாக நடத்துகிற மக்களே அப்படின்னு. அதுக்கு இந்த பஸ்ஸில் போனால் உள்ளே போய் நகரில் பண்ணுங்க என்னால் ஒரிஜினல் என்ன பார்த்து நகரனா இந்த மாதிரி பல பாஷைகள் நம்ம புரியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அந்த சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம படிக்கும்போது எத்தனை பேர் 6 பேரா, அதில் ஒரே ஒரு பொண்ணு கனகா, எல்லாருக்கும் தெரியும். அது மெக்கானிக்கல் பசங்க அது கூட இல்லை. ஒரு மேம் கிட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க டிசியில் இருக்குதுன்னா அவங்க வந்து அவங்க படிக்கும்போது 10 பொண்ணுங்களா 10 பசங்களா. நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்களா சொன்னீங்க 12 கேர்ள்ஸ். ஆமாம், பசங்களாம் நீங்கள் பாடி கார்டு மாதிரி வருவாங்களா எல்லாரும். ஆக்சுவலாக இப்போ ப்ரைவசிக்காக நான் அந்த ஆகாஷோட பேரை சொல்ல விரும்பலாகி அவங்ககிட்ட
கூட கேட்டேன், ஈஸி பசங்கிட்டலாம் கேட்டேன், எல்லாம் குவாலிட்டி பசங்க நிறைய பேர் ஈஸி பசங்க, தமிழ் அவங்களுக்கு தான் பேசணும். என்னமா ட்ரிபிள் பசங்க, சாரி மை மிஸ்டேக், ட்ரிபிள் பசங்க. அந்த பசங்கிட்ட கேட்டேன் சிவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, யாருக்கும் தெரியல. ஆகாஷ் கூட என் காதல வந்து 43 தான். 43 பேரா இருக்காங்க? இல்லை 43 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அதை மட்டும் தான் உட்காந்து கவுண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் நெக்ஸ்ட் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம லெட்ஸ் கிவ் பிக் ஒன் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அழகுமயில். ஏன்னா அழகுமயில் வந்து இது வரைக்கும் மேடையில் பேசினது இல்லை, திடீர்னு போன வாரம் முன்னத்துக்கு போட்டு அம்மா நீ வந்து பேச போறாங்க. பட் ஷீ இஸ் டூயிங் அமேசிங் ஜாப். லெட்ஸ் கிவ் பிக் ஒன் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அழகுமயில். Nice, I mean, entertainment. நான் மழங்கி கூட ஸ்டேஜில் ஒதுங்கினதில்லை. பட் எனிவே, let's invite our next speaker, Dr. I. Muthumani, ma'am. We are proud to introduce Dr. I. Muthumani, a senior professor in the Department of Electronics and Communication Engineering and the current alumni secretary at Government College of Engineering, Tirunelveli. As the alumni coordinator, she plays a key role in strengthening the bridge between past and present, fostering connections, organizing reunions, and nurturing the legacy of GCE through meaningful engagement. The EC alumni of GCE, batch 92 to 96, are proud to honor Dr. Muthumani ma'am, whose passion for teaching and deep understanding of electronics left an enduring mark on our academic journey. As we look back, we carry with us not only the knowledge she imparted, but the confidence she instilled. With much gratitude, we celebrate Dr. Muthumani ma'am. Looks like one of EC's favorite teacher. So let's give a please ma'am, come to the podium. All the gurus on the stage, என்னோட குரு எல்லாருமே நான் அவங்களோட ஸ்டூடெண்ட். Professors and the departments and the members. மேம் அப்போ மாதிரியே ரொம்ப சாஃப்டாக தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் நான் மைக் Technical faculty members, அது நான் உள்ள நுழையிறப்ப எல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. மேம்னு வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு எங்கே போனாலும் we don't have a loneliness. ஏர்போர்ட் போனால் அங்கே யாராவது ஓடி வந்துடுறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் ஆக்சுவலாக இன்னும் என்னை வந்து அந்த டீம் 2000 பேட்ச் வந்து இந்த ஜீன்ஸ் படத்தில் வடிவே இல்லை செந்தில் அலைய விடுவாங்கல்ல அந்த ட்வின்ஸ், அது மாதிரி 2000 பேட்சில் சுபாஷ் சுதானி ட்வின்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் என் கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்க வந்தே பாரத்தில். எனக்கு அப்புறம் கேட்டு நீங்கள் சுபாவா சுதாவான்ட்டு இன்னும் சுத்த விட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை தம் போத் ஆர் இன் கலிஃபோர்னியா now. இப்போ அந்த 2000 இதுக்கு அவங்க நெக்ஸ்ட் வீக் தே ஆர் கமிங் பேக். 2 பேரும் வராங்க. இந்த 2000 பேட்ச் இஸ் கமிங் ஆன் 18th and 19th to our college. அண்ட் ஜோஹோக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு பொண்ணுக்கு போயிருந்தேன். வெளியே உட்காந்துருந்தேன். வரிசையாக ஒருத்தராக வந்து மேம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறப்ப எங்கே போனாலும் somebody will come and meet me. அது 83-84 இந்த காலேஜுக்குள்ளே வந்தேன் நான் ஸ்டூடெண்ட்டாக. 21 வருஷம் தான் இருந்தேன். எல்லாம் கண்ணை போட்டு என்னை தூக்கி விட்டாங்க ட்ரான்ஸ்ஃபரில். இன்னுமா இங்கே இருக்கியா இங்கே வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க. 87 முடித்தேன். 88 ஜாயின் பண்ணேன். 2009 வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் வரப்போ நான் போகலை. அப்போது சீனியர் காலேஜ் இந்த சீனியாரிட்டி இதில் இருந்ததுனாலே நீ இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கேன். ஒன்று பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் தூக்கி விடுவாங்க, இல்லாட்டி நீ ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு போ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பயந்து ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு பர்கூர் வந்து பனிஷ்மெண்ட் காலேஜ் அப்போது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணாம், இல்லைன்னா ப்ரொமோஷன் எடுத்துகிட்டு காரைக்குடி போகணும்னு. ஸோ அக்செப்டட் காரைக்குடி. அதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு காரைக்குடியில் ஒர்க் ஃபார் 8 years. அப்புறம் அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் அங்கேருந்து தஞ்சாவூர் ஒரு 5 years. திருப்பி இந்த கோவிட்டில் எனக்கு பாசிட்டிவ் ஆனதை வச்சு எப்படியோ அடுத்து பிடிச்சி திருநெல்வேலிக்கு வந்து சேர்ந்துட்டேன் 21ல். ஸோ 14 வருஷம் அங்கே காட்டில் போய் இருந்த மாதிரி அங்கங்கே சுற்றிட்டு ஒரு 12 வருஷத்தில் கேம் பேக் டு மை ஹோம் டவுன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டு கம் பேக் ஹியர் அகெயின். அண்ட் என்னோட குருஸ் எல்லாம் நான் சார் சொக்கலிங்கம் சார் இருக்கப்போ நான் என்னோட எம்இ அவர் தான் ஹெச்ஓடியாக இருந்தார் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ
தான் நான் என்னோட எம்ஏ இங்கே பண்ணேன். ஸோ யூஜி வந்து நான் வந்து எம்கே யூனிவர்சிட்டி, பிஜி வந்து எம்எஸ்சி யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பிஹெச்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சுற்றி திருப்பி ரீரெஜிஸ்டர் பண்ணி அது ஏன் இப்படி எடுத்ததுன்னு பார்த்து கடைசியில் நான் திருநெல்வேலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பிறகு இங்கே வந்து தான் ஐ காட் மை பிஹெச்டி டிகிரி ஆல்சோ. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதே காலேஜில் 3 டிகிரியும் வாங்கணும்னு இருக்குது, அதனால இவ்வளோ நாள் நான் சுற்றி இருக்கேன் அப்படின்ட்டு. ஐ காட் இட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ 3 யூனிவர்சிட்டியும் சுற்றி ஒரு மாதிரி ஐ கேம் பேக் அண்ட் ஜிசியோட வெரி ஸ்ட்ராங் தான் ஐ வாஸ் ஏபிள் டு கம் பேக் ஹியர். அண்ட் பண்ணி பேசுகிறப்ப கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்மளை பார்த்தாலே தெரியும் இது நம்ம காலேஜ்னு. ஸோ வி கேன் ஸ்டேட் இட் அஸ் நம்ம காலேஜ் சொன்னால் போதும். இட்ஸ் அண்டர்ஸ்டுட் திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ். நம்மளை எங்கே பார்த்தாலும் திருநெல்வேலி ஜிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதில் வந்து மாற்றமே இல்லை. அப்புறம் மேடம் ஷாலி மேடம் வந்து நான் செகண்ட் இயர் பண்ணுறப்ப தான் அவங்க கல்யாணம் ஆகி இங்கே டீச்சிங் இதில் வந்தாங்க. ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டு எங்கே எப்படி இருந்தாங்களோ இப்போவும் அப்படி தான் இருக்காங்க, ஜிமிக்கி மட்டும் இல்லை. ஸோ என்னோட ஃபேக்கல்டிஸ் எல்லாமே இன்னும் அப்படியே எங்கே இருக்கிறாங்க. இந்திரா கட்சி மேம் அதான் அது பவர் டிபார்ட்மெண்ட், அது எப்படி பவர்ஃபுல்னா எங்களுக்கு நாங்கள் படிக்கிறப்ப நீங்கள் சொன்னீங்கல்ல பாலகிருஷ்ணன் சார் பிரின்சிபல் செகண்ட் இயர் நாங்கள்லாம், அவங்க தான் எங்களுக்கு இப்போ ஹெச்ஓடி அண்ட் பிரின்சிபல் இன்சார்ஜ் பண்ணுறது. நீங்கள் ஆஃப்டர் ஆர்குகன் சார் உங்களுக்கு வந்து சென்னை ப்ரொஃபஸர் இருந்தாங்க. ஸோ 2 பேரும் ஹெவி லைட்னிங் அண்ட் தண்டர் ஸ்டார்ம்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பாலகிருஷ்ணன் சாருக்கு 87 பேட்ச் வந்து ரொம்ப பெட், அவ்வளோ பெட்டு. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவருக்கு வந்து இந்த முந்தின பேட்ச் மீனா மேடம் பேட்சுக்கும் அதான் ஃப்ரிக்ஷன் இருந்தது. பட் எங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து இது ஆகுன்னு எங்க சார் அப்படின்னு சொல்கிறதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் ஹெவி ஃப்ரிக்ஷன். அது எந்த லெவல் போச்சுன்னா இங்கே எலக்ட்ரிக்கல் இது பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்டெல்லாம் நாங்கள் திருப்பி வாங்கலை, ஓடி வந்துட்டேன் எக்ஸாமுக்கு அப்புறம். அவ்வளோ டஃப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்போவே. இப்போவும் அப்படி தான் நினைக்கிறேன், வெரி டஃப் டிபார்ட்மெண்ட். ஆனால் தே வில் டர்ன் அவுட், அதுக்கான இது அவுட்புட் இருக்கும். தே வில் பி எஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபேக்கல்டி. அவங்க அதில் எப்படி சார் கிறிஸ்டபர் சார் மெக்கானிக்கல் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்னு சொன்னாங்க. பட் சார் எங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்படி சார் போர்டில் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். அதை நாங்கள் பார்த்துட்டே இருந்து நோட்ஸ் எடுக்கிறத மறந்துடுவோம், அப்படி இருக்கும். அவ்வளோ சூப்பர் ப்ரெசன்டேஷன் சார் இருக்குது. அப்புறம் மங்கை மேம் சொல்ல வேண்டாம், த பியூட்டி குவீன் ஆஃப் அ காலேஜ். இன்னும் அப்படி தான் பியூட்டி குவீனாக தான் இருக்காங்க எங்களுக்கு நடுவில். எல்லாரையும் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அலுமினி சார் சுபையா சார், என்னோட மெக்கானிக்கல் பேட்ச் 87 பேட்ச். அண்ட் மை கலீக் லதா மேம் அண்ட் விஜயராஜ் சார். ஸோ வெரி குட். இன்னைக்கு வந்து வாட் டு சே about you, and you have done enough for the college and you're doing it, still you will be doing. And this actually shows your gratefulness, your gratitude towards the college, which has uplifted you and it's still keeping you in this position in your life. So this gratitude and affection which you showed to your college, other பார்த்துட்டு we faculty members, we are very proud to have one such students back to the college again. So உங்களை மாதிரி இதுக்கு முன்னமும் இதுக்கப்புறமும் பண்ணுறவங்க இட்ஸ் a great role model to the college. We welcome you all for this great for the gratitude which you show towards the college and the institution, and the support which you give for the students in all ways, monetary benefit and everything. It's great to see. And students, என்னோட ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறப்ப நிறைய இதை சொல்லலாம். அண்ட் படம் ட்ராகன் படம்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லுவாங்கல்ல, அப்படி இப்படி போய் இப்படி வந்துட்டாருன்னு, அது மாதிரி சொல்கிற மாதிரி என்னோட ஈஸியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி போய் இப்போ போய் லாயராக வந்து திருநெல்வேலியே கலக்கிட்டு இருக்காரு. அவரோட பேட்ச்மேட் 2 பேரும் சேர்ந்து ஆக்சுவலாக கிரேட். முடியும்னு சொல்ல முடியாததுன்னு சொல்லது எதுவுமே இல்லை. கிச்சக்கு அரியர் 30-40 கிட்ட வச்சுருப்பாங்க. அவரும் செந்திலும் பேட்ச்மேட் எவ்ரி மதியானம் வந்துட்டும் தண்டரான ஒரு சத்தம் வந்துன்னா உங்களை 2 பேரில் யாராவது ஒரு ஆள் விரட்டிட்டு இருப்பாங்க. சண்டை வரும், அதுக்கப்புறம் பிடிச்சி உட்காருவோம். ஸோ அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஃபைனல் இல்லை 2 பேருக்கும் ஐ கிவ் யூ 1000
ஸ்லாட்ல நீங்க அரியர் முடிங்கன்னா முடிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாங்க, கிரேட். தட் இஸ் ஈஸி அண்ட் கிரேட்ஃபுல்னஸ். வெரி ப்ரௌட் டு சே ஈஸின்னு எல்லாருமே நீங்க எப்போ நீங்க யூ ராக் இன் யுவர் அதர் ஜிசியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஆல். அண்ட் நம்ம எலிப்னி அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன டாக்டர் அற்புதம் சார் 91ல் அவர் இங்கே இருந்தார் பிரின்ஸிபலாக. ஸோ அப்போ அவர் வந்து நான் ஈஸியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹீ செட் 81ல் ஸ்டார்ட் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் அசோசியேஷன் அலுமினியம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணணும் எங்களோட அலுமினி தானே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து பால் ரசல் ஃபர்ஸ்ட் பேட்ச் 85 பேட்ச் பிசி அவரை பிரசிடெண்ட்டாக வச்சுட்டு நான் என்ன செக்ரட்டரி இருக்க சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இது அலுமினி மீட் வந்து டிசம்பரில் ஆர்கனைஸ் பண்ணோம், 91 டிசம்பரில். அப்போ உள்ள கலெக்டர் நிர்மல் சிங் ஹீரா ஐஏஎஸ் அவர் தான் சீஃப் கெஸ்டாக வந்துருக்காரு. ஸோ அவரை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அலுமினி அசோசியேஷன் மீட்டிங்கை வந்து லான்ச் பண்ணினோம். ஸோ அதை இனிஷியேட் பண்ணினது டாக்டர் ஆறுமுகம் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் வி ஆர் தேங்க்ஃபுல் டு ஹிம். அவர் ஆரம்பிச்சு வச்சு தான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய பேர் உள்ள வந்து ஒவ்வொரு ஃபார்ம் எடுத்து இப்போ அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் போய் திருப்பி வந்து இப்போ வெரி ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ஆல் யூர் சப்போர்ட்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நத்திங் கேன் பி டன். ஸோ ஆல் திஸ் டுகெதர்னஸ் தான் நமக்கு வேணும். ஸோ எங்கே எப்போ போனாலும் திங்க் ஆஃப் அ காலேஜ் அண்ட் ஆர்டிஎம். உங்கள் ஜூனியர்ஸ்க்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்க படித்து நீங்கள் படிக்கிறப்ப என்ன கஷ்டம் இருந்ததோ அது இல்லாமல் இருக்கணுங்கிறதா வாட் வி அண்ட் யூ திங்க் ஆஃப். ஸோ அந்த இதில் யுவர் சப்போர்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன் இட்ஸ் கிரேட். அண்ட் ஐ நீட் டு தேங்க் யூ ஆல் ஃபார் தட் at this stage. And this afternoon EC meeting with alumni members kuda we have, adula we can discuss a lot of what can be done, what has to be done ellame between 3 to 4 I think. So after lunch and adula mudichittu we can have a meeting with the EC members, adula ella discuss panikalam. And again I thank you all for inviting, and I very strongly to say in the December and retire aanalum I'll be coming back as an alumni to this college for the complete support. Secretary portion முடிஞ்சாலும் EC member ஆக continue பண்ணிட்டு my aim is to serve the institute and the students. நமக்கு என்ன maximum பண்ண முடியுமோ அது we can do in the positive way. And நிறைய பேட்ச் போன தடவை வந்த மேட்ச்லாம் பார்க்குறப்ப women and boys, both boys and girls நல்ல ரொம்ப இதாக அது மாதிரி தான் இருந்தாங்க. பெரிய ஆள் ஃபேஸில் ஒரு போர்ஷனை பார்த்து தான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அவங்க ஃபேஸுக்கும் அவங்க உடம்புக்கும் டிஃப்ரெண்ட் அவ்வளோ இதாக இருந்தது. ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்ப இந்த இது ஸ்ட்ரக்சர் இப்போ இல்லை. பட் இந்த டீம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படியே தான் இருக்கீங்க, நல்ல பாடியை மெயின்டைன் பண்ணி இருக்கிறீங்க. கிரேட். அந்த 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது கிரேட். பட் இதுக்கப்புறம் வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்து வெயிட் போடும், அதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் நம்ம குரு டாக்டர் சொக்கலிங்கம் சார். அவ்வளோ ஸ்மார்ட்டாக இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. நான் அங்கே எண்ணி படிக்கிறப்ப ஜாயின் பண்ணுறப்ப எப்படி பார்த்தேனோ சார் அதே ஹெல்த் கண்டிஷன் எந்தூசியாசமோட ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ சார் நமக்கு ஒரு இந்த ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்து கிரேட் ரோல் மாடல். ஸோ வி ஹாவ் டு டூ தட் அண்ட் ஃபாலோ தட். ஏன்னா இப்போ இருக்கிறதுல money is not a matter. Health is most important to keep all of us together and happy. So health will give more importance. And எப்போ டைம் கிடைக்கிறப்போ have a visit. And அப்போ படிக்கிறப்பெல்லாம் அந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகிறப்ப எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ஈஸியில் அது ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஸோ இந்த டீமுமே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எந்த இடத்துல எந்த வீட்டில் இருக்கப்போ வந்தாங்கன்னு தெரியல. நான் எனக்கு கூட பிறந்தது 3 அக்கா ஒரு அண்ணன், எல்லாருக்கும் கல்யாணம் குழந்தை இருந்து வீடு ஃபுல்லாக அங்கங்கே தொட்டில் சின்ன குழந்தைங்க அங்கங்கே தொங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க இந்த வீட்டில் ஒரு குழந்தைங்க, அங்கே பாருங்க எல்லாம் மொத்த குடும்பத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேருந்து பார்ப்பேன் அவங்க மேடம் நாங்களே வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உள்ள கடையிலலாம் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட இது அந்த ஸ்டூடெண்ட் இது என்றைக்குமே மாறாது. அந்த பாசம் இதை விட்டு போகாது. அது சரண்டர் உங்களோட அன்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லை.
கிரேட் ஸோ கிரேட். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பழனியெல்லாம் மறக்கவே முடியாது. ஈஸிக்கு அப்பப்போ இங்கே வரப்பெல்லாம் ஹில் கம் அசோசியேஷனுக்கு வருவார், எனக்கு பேசுவார். ஆக்சுவலாக சீரியஸ் கூட தான் நான் சரி சரின்னு போகணும் எனக்கு பார்த்து நின்று பேசுவார். தட்ஸ் பழனி. Thank you all so much for coming back for this reunion and have this repeated again and again. அப்பப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரணும் அப்படிலாம் இல்லை. எவ்ரி இயர் ஆல்சோ கேன் ஹேவ் அ மீட்டிங். எவ்ரி ஆகஸ்ட் செகண்ட் சாட்டர்டே வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆஃப் எல்எம்இ இருக்கும். ஸோ டியூரிங் தட் எல்லாரும் எங்கெங்க பக்கத்தில் இருக்கீங்களோ ட்ரை டு கம், டர்ன் அவுட், வந்துடுங்க. நான் கூப்பிட்டா தான் வரணும்னு இல்லை. திஸ் இஸ் யோர் காலேஜ், நம்ம காலேஜ், இது உங்கள் சொத்து, இந்த மாதிரி தான். எல்லாரும் வாங்க, எப்போவுமே வாங்க. பி ஹாப்பி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக சுகர் மாத்திரை போடுறவங்களாம் போட ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக சாப்பாடு வந்துச்சு நீங்கள் இப்போ மாத்திரை போடுற டைம் ஆச்சு. ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி ரெகக்னைஸ் ஸோ நான் என் ஒய்ஃப் பற்றி கொஞ்சம் காமெடியாக சொன்னேன். பட் ஷீ இஸ் த பில்லர் ஃபார் மீ. ரெக்கார்ட் பண்ணுறாங்க. No, really she is always pillar. அதே மாதிரி இங்க இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுடைய ஸ்பௌசஸ் வந்திருக்காங்க. லெட்ஸ் கிவ் a big round of applause for the spouses. ஆமா, இங்க சொன்ன நோட்ஸ்லாம் எடுத்துட்டு போய் வீட்டில் உங்க வீட்டுக்காரர் ஒழுங்கா ஃபாலோ பண்றான்னு பாருங்க. அதே மாதிரி the next generation நமக்கு வாலண்டியர் பண்ற கிட்ஸ் இங்க இருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ், பிக் ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஓகே தீஸ் கிட்ஸ் ரைட். நேற்று மதியானம் 3:30 வரைக்கும் இங்கே இருந்து சாப்பிட கூட செய்யாமல், அப்புறம் நாங்கள் வண்டி அனுப்பிச்சு வண்ணாரப்பேட்டில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாங்க. இன்றைக்கும் தே ஆர் ஒர்க்கிங் ரியல் ஹார்ட். இதுக்கு மதியானத்துக்கு மேலே பட்டை கலப்போம்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராமில், இல்லையா? ஆமாம், அரவிந்த் தலைமையில் அரவிந்த் வந்து முடிச்சிட்டாரு இந்த வருஷம். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அரவிந்த். பிகாஸ் காலேஜ் முடிச்சிட்டாப்புல தம்பி. அவருக்கு மேற்படி படிக்கவோ இல்லை மேலே வேலை கிடைக்கவோ நம்முடைய வாழ்த்துக்களையும் உதவிகளையும் முக்கியமாக வாட் எவர் வீ கேன் கான்ட்ரிபியூட், ரைட்? உடனே நான் கட்சியாக சொல்லிக்கிறேன் அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்ம பல வருடங்கள் ஆக்சுவலாக 29 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம ஜஸ்ட் நேற்று பார்த்த மாதிரி பேசியிருக்கோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்எவர் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாலும் ஒரு ஃபோன் அடித்தா பேசும்போது நேற்று தான் அவங்க கிட்ட பழகிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப். இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் ஆஃப்டர் தட் 96 காலேஜ் முடிச்சேன்னா இன்றைக்குமே வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுனா இங்கே நம்ம காலேஜ் பசங்க தான். இப்போ பழனியோ சுகனோ எப்பினோ ஜீவன் மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் யூஎஸில் வந்து when I did a comedy show in Dallas, என் ஃப்ரெண்டு PLK அவன் தான் எல்லாமே அமைச்சு கொடுத்தான் எனக்கு. செட் அப் த ஸ்டேஜ் ஃபார் மீ, ensured everything. So our friends are very precious, okay? அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. எவ்ரி ஒன் ஆஃப் நம்ம எல்லாருக்குமே சொல்லிருக்க மாட்டோம், பட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கைஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். சின்னதாக நான் வந்து ஒன்னேவன் சொல்கிறேன். நம்ம வந்து தமிழில் சொல்லணும்னா நம்ம வந்து தனி மரம் கிடையாது. நம்ம வெறும் தோப்பும் இல்லை. நம்ம சாதி மதம் பணம் பதவி பார்த்தாம கை கோத்து நிற்கிற மர தமிழ் காடு. டிசிடி 96 ஒரு காடு. அந்த காடு இன்னும் விருட்சம் அடையும். நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு நம்ம ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஐ எம் ஹாப்பி வி brought our spouses here. அடுத்த முறை பண்ணும்போது நம்ம மொத்த குடும்பமாக இன்னுமே பெரிய லெவலில் பண்ணணும். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த முறை இதோட சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வித் தட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அவர் நெக்ஸ்ட் கெஸ்ட். நமக்கு சீனியர், அதாவது நம்ம 81 காலேஜ் ஆரம்பிச்சோம், நீங்கள் 83. ஸோ தேர்ட் செட்டு காலேஜுக்கு. இவர் பார்க்காத ஆள் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட். முதல்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இல்லை, அவர் வந்து இஸ் அ வெரி டிஸ்டிங்விஷ்ட் அலுமினை. அவர் வந்து நம்முடைய பிரசிடென்ட் 2021 இஸ் serving as the president of this alumni. அது மட்டும் இல்லாமல் இஸ் an entrepreneur. அவர் வந்து SK Enterprises அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கம்பெனி நடத்திருக்காரு. அதே டைமில் இஸ் ஆல்சோ authorized dealer for specialty cleaners for services of Cummins and Kirloskar. Let's give a big round of applause and warm welcome to Mr. K. Subbiah.